ஓம் ஸ்ரீ சாய்ராம். சாதேவாதா என்ற இடத்துல ஹேமத் பந்துக்கும் பாலா சாஹேப் பாட்டேக்கும் குருவின் தேவையை பற்றி ஒரு சின்ன விவாதம், சூடான விவாதம் 2 பேருக்கும் நடக்கிறது. ஹேமத் பந்த் என்ன சொல்கிறாரு, சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு குரு என்ன செஞ்ச முடியும், நம்மளான முயற்சியை நம்ம செய்யலைன்னா குருவின் தேவை எதற்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்ல, அப்போ பாலா சாஹேப் பாட்டே சொல்கிறார், நம்ம ஒன்று நினைக்கலாம், இறைவன் ஒன்று நினைப்பார், அதனால் குருவின் தேவையில்லை என்றால் நம்முடைய வாழ்வு பூர்த்தியுறாதுன்னு சொல்ல 2 பேருக்கும் விவாதம் எந்த ஒரு முடிவும் இன்றி அன்ற பொழுது அப்படியே போயிடுறது. ஹேமத் பந்துக்கும் மன உளைச்சல் ஆயிடுறார். ஹேமத் பந்து மற்றும் பாலா சாஹேப் பாட்டே, காக்கா சாஹேப் தீட்சித் மசூதிக்கு வராங்க. அப்போது மசூதியில் பாபா காக்கா சாஹேப் தீட்சித்தை பார்த்து, என்னப்பா சாதேவாதையெல்லாம் விவாதம் நடந்துட்டுருக்கு உங்களுக்குள்ளன்னு கேட்கும்போது, காக்கா சாஹேப் தீட்சித்து ஹேமத் பந்தை பார்க்குறாரு. அந்த நேரத்தில் பாபா ஹேமத் பந்தை உற்று நோக்கி, இந்த ஹேமத் பந்து என்ன கூறுகிறார் அப்படின்னு கேட்கும்போது ஹேமத் பந்த் தன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார், சர்வ வியாபியும் உலகத்தை ஆட்டி வைக்கப்படாகவும் இருக்க வேண்டிய பாபா எங்கேயோ நம்ம இருக்கிற சாதேவாதாவுக்கும் மசூதிக்கும் உள்ள டிஸ்டன்ஸு எங்கேயோ இருக்குது, இவர் எப்படி இதை தெரிஞ்சுக்கிறாருன்னு நினச்சி இவர் சர்வ வியாபி உள்ள ஒரு மகான் தான் என்று ஹேமத் பந்த் தன் மனசில் நினச்சிக்கிறார். ஹேமத் பந்துன்ற பேர் ஏமத்ரிய பந்து என்ற வார்த்தையிலிருந்து திருத்தப்பட்டது. ஏமத்ரிய பந்து யாதவ அரச வம்சத்தைச் சேர்ந்த தேவகிரி அரசர்களின் புகழ்பெற்ற மந்திரி ஆவார். இவர் சதுர்வர்க்க சிந்தாமணி, ராஜபிரஷி என்ற நூல்களின் ஆசிரியமும் ஆவார். ஏமத்ரிய பந்து என்ற மந்திரி கணக்கேடுகளில் புதிய முறைகளையும் நுட்பத்தையும் நுழைச்சு மேலும் மராத்திய சுருக்கெழுத்தின் கர்த்தாவும் ஆவார். இந்த பட்டம் தனக்கு எதற்காக சூட்டப்பட்டது என்று ஹேமத் பந்து கருதும்போது பிற்கால நிகழ்ச்சிகளில் இதுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கிறது. எதிர்கால நிகழ்ச்சிகளை உற்று நோக்கில் பாபாவின் சொற்கள் தபோல்கரை ஹேமத் பந்த் என அழைத்தது முக்கியமானதும் தீர்க்க தரிசனமும் நிறைந்ததாகும். தான் பணிவாகவும் அகங்காரம் மற்றும் அடக்கத்துடனும் இருக்க வேண்டும் என்றதற்காகவே பாபா இந்த பட்டத்தை சூட்டியிருக்காருன்னு நினைக்கிறார். மேலும் விவாதத்தில் உள்ள புத்தி சாதுரியத்திற்காகவும் பாபா தனக்கு இந்த பட்டத்தை கொடுத்துருக்காருன்னு ஹேமத் பந்த் நினைக்கிறார். குருவின் தேவையை பற்றி முன்னமே நம்ம பேசினபடி சாதாவாதால ஒரு விவாதம் நடந்தது இல்லையா, அதை தொடர்ந்து சில நாட்களுக்கு பிறகு ஹேமத் பந்தும் காக்கா சாஹேப்பும் பாபாவை மசூதியில் சந்திக்கிறாங்க. அப்போ காக்கா சாஹேப்பு, நான் ஷிரடியை விட்டு கிளம்பட்டமான்னு பாபாட்ட கேட்குறாரு. அப்போ பாபா மேலே உயர அப்படின்னு கையை காமிக்கிறாரு. அப்போ அங்கே இருந்த பக்தரில் வேறு மனிதர், உயர மேலேனா எங்கே பாபா, அதோடைய வழி எப்படிப்பட்டது, அது எப்படி கேட்கும்போது பாபா சொல்கிறாரு, ஷிரடியிலேருந்தும் வழி இருக்குது, போகிற வழி காடு, மலை, புலி, ஓநாய், படுகுழிகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ காக்கா சாஹிப் கேட்குறாரு, இந்த இதில் நாங்கள் பயணப்பட்டால் எப்படி இருக்கும்னு கேட்கும்போது பாபா காணாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு வழிகாட்டி அழிச்சுட்டு போனால் எப்படி இருக்குன்னு. அப்போ பாபா சொல்கிறாரு, வழிகாட்டி அழிச்சுன்னு போனால் நீ காடுகளையோ மலைகளையோ நீ காணாமல் போக இருக்க வாய்ப்பு இல்லை, உன்னுடைய குறிக்கோளை எய்து புலி, ஓநாய், படுகொழியிலேருந்து காப்பாற்றி உன்னுடைய குறிக்கோளை அடையிறதுக்கு அந்த வழிகாட்டி உதவி செய்கிறாருன்னு பாபா சொல்கிறாரு. இந்த நிகழ்ச்சியின் போது கோவிந்தராவ் ரகுநாத் தபோல்கர், அதாவது ஹேமத் பந்த் என்று பாபாவால் அழைக்கப்பட்ட ஹேமத் பந்தும் அந்த அறையில் இருக்கார். அப்போது அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மனசில் இந்த குருவின் தேவை பற்றி நமக்கு பாபாவின் பதில் இதுதான் என்று தன் மனதில் நினச்சிக்கிறார். மேலும் கிருஷ்ணர், ராமர் இவங்கள்லாம் கூட தன்னுடைய குரு சாந்திமினி வால்மீகி கிட்ட சீடர்களாக இருந்து பலவிதமான பயிற்சிகளை பெற்று தான் குருகுலத்திலேருந்து வெளியில் வந்திருக்காங்க. நம்பிக்கையும் பொறுமையுமே முன்னேற்றத்துக்கு தேவையான நற்பண்புகளாம் என்பதுவே பாபாவின் திருக்குறிப்பாம். இதனுடன் அத்தியாயம் 2 முடிவடைகிறது. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.